வணக்கம் அன்பு உறவுகளே. நாங்கள் மண்புழு உரம் எவ்வாறு தயாரிக்கிறோம் என்பதை பற்றி உங்களுக்கு இன்று இந்த தகவல் மூலம் வழங்குவதற்கு தயாராக உள்ளோம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மண்புழு தொட்டி அமைத்தது. இதிலே நாங்கள் முந்தி வளர்ப்பு மீன்கள் வளர்த்து நாங்கள் அது பயன்படாமல் இருந்ததிலிருந்து இந்த மண்புழு உரத்தினை தயாரிக்கிறோம். இவற்றிற்கு காய்ந்த இலை சருகுகள், மாட்டுச்சாணம், மாட்டுப்புழுக்கை என்பவற்றை பயன்படுத்தியுள்ளோம். இதிலிருந்து நாங்கள் அதிகளவு மண்புழுக்களை பெற்று எமது வீட்டு தோட்டத்திற்கு பயன்படுத்தி வருகின்றோம். இதனை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கழிவு பேப்பர்கள் மற்றும் தேக்கம் சருகுகள் என்பவற்றை மண்புழு அதிகம் விரும்பி உண்பதனால் அவற்றையும் பயன்படுத்துகின்றோம். இங்கே இந்த தொட்டியிலிருந்து நாங்கள் அறுவடை செய்வதற்கு தயாராகவும் இருக்கிறது. கொஞ்சம் புதிதாகவும் அமைத்துள்ளோம். இதில் மக்கிய கழிவுகளையும் போட்டுள்ளோம். முதலே மண்புழு இருந்தது இந்த தொட்டியில். இப்போது பாருங்கள் காட்டுறேன். இதுதான் இந்த ஆப்பிரிக்கன் சிவப்பு மண்புழு. இவ்வாறு அதிகமான மண்புழுகள் நமது பண்ணையில் காணப்படுகின்றன. இவற்றை அமைப்பதற்காக நாங்கள் இந்த தொட்டிகளில் தண்ணீர் தெளித்து ஈரப்பதனை பேணி வருகிறோம். அத்துடன் கழிவு பேப்பர்கள், கடதாசிகளையும் பயன்படுத்துகின்றோம். அதன் மூலம் மண்புழு அதிகமாக அவற்றை விரும்பி உண்டு பெருக்கத்தன்மையினை ஏற்படுத்தும். இதனால் நாங்கள் மண்புழு உரத்தினை அதிக அளவு பெறலாம். இதில் 6 தொட்டிகளில் இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறோம். உக்கி சாதுவா கீழே இறங்கியுள்ளது. அதன் மூலம் நாங்கள் இங்கு வல்லாரை செடிகளை நட்டு அதுக்கு மண்புழு உரங்களை இட்டுள்ளோம். அது சிறப்பாக வளர்ந்துள்ளது. இப்போதுதான் நாங்கள் கன நாள் நட்டு அது வரையில்லை. இப்போது நட்டு மண்புழுவில் விளைச்சலே இருக்குது. இதோடு அம்பர்லங்காய் மரம், அதற்கும் இந்த மண்புழு உரம் போட்டு நாங்கள் அதிகமாக காய்த்துள்ளது. அம்பர்லங்காய் மரம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மண்புழு நாங்கள் மழை வந்தபடியால் இதிலே அள்ளி எல்லாத்தையும் வைத்திருக்கிறோம். மேலால் கொஞ்சம் மழை பட்டு விட்டதால் ஈரப்பதன் அதிகமாக இருப்பதனால் காய்ந்தால் பிறகு அதனை அரித்து எடுத்து மரங்களுக்கு, தாவரங்களுக்கு பயன்படுத்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உக்கி வந்த மண்புழு உரம். அத்தோடு இதை அரிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற அரிதட்டு. இதில் உக்கி அரித்தது செல்லடை போடப்பட்டது. இன்னொரு கால் அரிக்க வேணும். அரித்ததை எடுத்து நாங்கள் திருப்பி அரித்து எடுப்பதன் மூலம் அதிகளவு மண்புழுக்களை, இதிலே மண்புழுக்களும் இருக்கிறது, அதனை இந்த தொட்டிக்குள் விடுவோம் அரித்து. இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் மண்புழுக்களை அதிகமாக பெற்று நமது தாவரங்களுக்கு, வீட்டில் வளர்க்கும் செடிகளுக்கு அதனை பயன்படுத்துகிறோம். இந்த முறை உங்களுக்கு நீங்களும் செய்து பாருங்கள். நாங்கள் செய்து பார்த்து அதில் பயன் கண்டவற்றையே உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். கத்தரி செடியை பாருங்கள். மண்புழு உரத்தில் இயற்கையாக வளர்ந்து எவ்வாறு இருக்கின்றது என்பது. கொய்யா செடி, கத்தரி செடி காய்த்துள்ளது. நோய் தாக்கங்கள் குறைவு. இந்த மண்புழுகளை பயன்படுத்துவதால் நோய் தாக்கங்கள் குறைவு. கத்தரி செடிகள் காய்த்துள்ளன. அதோடு அருகில் தக்காளி செடிகளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதன் மூலம் வீட்டிற்கு தேவையான பசலைகளை நாங்களே உற்பத்தி செய்கிறோம். எங்கே அருகில் வாழை, முருங்கை மற்றும் ஏனைய செடிகளையும் நாங்கள் வளர்த்து வருகிறோம். பூக்கு மரங்கள், கனகாம்பரம் என்பன நமது தோட்டத்தில் காணப்படுகின்ற பயிர்களாகும். அத்தோடு ரகன் மரப்பூ ஒன்று பூத்துள்ளது. வாங்க, அதை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுகின்றோம். ரகன் பூ கனகாலத்து பிறகு பூத்தது. இந்த பருவம் மூலத்தில் தான் பூக்கிறது.
அதனால் நாங்கள் அதனை இந்த முறை பூத்துள்ளதால் அதை உங்களுக்கு காட்டும். ரெகன் பூ ரெகன் பூவை பார்த்திங்கன்னா இது பூத்திருக்கு, காயாக வரும். கோடை காலத்தில் காய்க்கும் மாமரம் கத்தரிகள். நீங்களும் இவ்வாறு உங்கள் வீடுகளில் பயிர்களை செய்வதன் மூலம் மண்புழு உற்பத்தியில் அதிக விளைச்சலான இயற்கையான மரக்கறிகளை பெற முடியும். அத்தோடு மிளகாய் செடிகள் எல்லாம் செழிப்பாக நிற்கிறது. மண்புழு உரத்தில் செழிப்பாக குறும்பென நோய்கள் ஒன்றும் இல்லை. மண்புழுவில் நோய் தாக்கங்கள் குறைவாக காணப்படும், அதிகமாக இல்லை. அதேமாதிரி தான் இதில் வேறு பூங்கான்களும் அழகாக நிற்கின்றது எமது வீட்டில். மேலும் நாங்கள் இதில் மிளகாய் செடி, மஞ்சள் செடி என்பவற்றை வைத்துள்ளோம். தக்காளி செடி என்பவற்றையும் வைத்துள்ளோம். இவ்வாறு சிறிதாக நாம் பயிர் செய்வதன் மூலம் நமது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். பூமரங்கள், அது வட்டி இல்லாதவள் மற்றும் வண்டி செடி, கனகாம்பரம் மற்றும் மிளகாய் செடிகள் என்பவற்றை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.